Find the vertex focus equation of directrix and length of lattice rectum of x square minus 2x plus 8y plus 17 is equal to 0. Okay, this is equation x square minus 2x plus 8y plus 17 is equal to 0. இது வந்து நமக்கு கொடுத்த given equation. ஓகேவா, ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டைம் மட்டும்தான் வருது. ஸோ அப்போ கண்டிப்பாக இது சர்க்கிளாக தான் இருக்கணும். சரி, பேரபோலாவாக தான் இருக்கும். ஓகேவா, ஒரே ஒரு ஸ்கொயர் மட்டும் தான் வருது. ஸோ கண்டிப்பாக பேரபோலாவாக தான் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோம், எக்ஸ் டைமில் ஒரு சைடு வச்சுக்கிறோம், ஒய் டைம் ப்ளஸ் கான்ஸ்டன்டாக ஒரு டைம் கொண்டு போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x எழுதிக்கிறோம், மைனஸ் 8y மைனஸ் 8y minus 17. Okay, x square minus 2x is equal to minus 8 of minus 8 காமனாக வெளியே எடுத்துகிறோம். ஸோ y plus 17 divided by 8. ஸோ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2x இருக்குது. இது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளுக்கு வந்து பேரபோலாவுக்கு இருக்கிற ஒரு என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அந்த ஃபார்மேட் வரணும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ayன்னு வரணும். ஓகேவா, எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் 4ay, ஸோ மைனஸ் ஆர் ப்ளஸ் ஏதோ ஒன்று வரலாம். சரிங்களா, ஸோ இப்போ அந்த டைம் கொண்டு போகணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இதை இந்த எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டு கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும், இந்த மைனஸ் 2 இருக்குது பார்த்தீங்களா, மைனஸ் 2. ஓகே, மைனஸ் 2 என்ன பண்ணுறேன்னா minus 2 divided by 2. ஓகேவா, ஈக்குவல் டு மைனஸ் 1. ஓகேவா, மைனஸ் ப்ளஸ் அது ஒன்று இப்போ நம்மள அது சைன் பிரச்சனை இல்லைங்க, ஸ்கொயர் பண்ணுறீங்க. ஈக்குவல் டு ஸ்கொயர் பண்ண என்ன வரும், ஈக்குவல் டு 1 வரும். கரெக்டாக, ஸோ அதுதான் இங்கே போடணும். ஓகேவா, 1. ஸோ அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் 1 போடுறீங்க. இப்போ இங்கே ஈக்குவேஷன் பாருங்கள், அந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1 கேன்சல் ஆகிரும். ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை ஆகாது. ஸோ மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 17/8 எக்ஸ் இந்த என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் ஸ்கொயர்லேருந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதை என்ன பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு பார்த்துருவோம். சரியா, மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 17/8. ஸோ மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர், இந்த மைனஸ் 1 இந்த சைடு கொண்டு வந்துடும். சரியா, கொண்டு போனோன்னா ப்ளஸ் 1 ஆயிருங்க. சரியா, ஸோ மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 17/8 ப்ளஸ் 1. ஸோ மைனஸ் 8 ப்ளஸ் 17 ப்ளஸ் 1. ஸோ ஆட் பண்ணிக்கிறோம், மைனஸ் 8 வரும், மைனஸ் 16 வரும். ஸோ மைனஸ் காமனாக எடுத்துக்கிறோம், மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2. ஓகேவா, ஸோ எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இன்ட்டு ஒய் மைனஸ் 8 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 2 அப்படிங்கிற ஃபார்மேட் வந்துருச்சு. சரிங்களா, இப்போ என்ன ஆகுது, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4ay அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா, அந்த ஃபார்மேட் இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த எக்ஸ் மைனஸ் 1 வந்து கேபிட்டல் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். சரியா, இந்த ஒய் ப்ளஸ் 2 அப்படிங்கிறது என்ன பண்ணுறோம், கேபிட்டல் ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8 இன்ட்டு கேபிட்டல் ஒய். ஸோ இப்போ என்ன வேணும், இதுக்கு வந்து நம்ம கேபிட்டல் எக்ஸு கேபிட்டல் ஒய்க்கு வந்து பேரபோலா டயக்ராம் பண்ணிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஒயில் ஓப்பன் ஆகிருக்கு, ஒயில் ஓப்பனிங் வந்து மைனஸ் நெகட்டிவ். ஸோ அப்படின்னா கீழே தான் வரும். சரிங்களா, இந்த பேரபோலா வந்து கீழே தான் வரும். ஓகேவா, ஸோ கேபிட்டல் எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 8y. ஓகேவா, ஸோ இப்போ என்ன எல்லாம் கண்டுபிடிச்சலாம், கேபிட்டல் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1, கேபிட்டல் ஒய் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 2. ஸோ ஓகே, வெர்டெக்ஸ் பாயிண்ட் என்னது, கேபிட்டல் எக்ஸுக்கு 0 தான் வரும். ஃபோக்கஸ் பாயிண்ட் என்னது எஸ் டேஸ் கீழே. ஓகேவா, 0, 0, மைனஸ் 0, இதுக்கு என்னது 4a ஈக்குவல் டு 8. ஸோ a ஈக்குவல் டு 2. எப்படின்னா போடலாம், மைனஸ் ஏ மைனஸ் 8 போடலாம், மைனஸ் 1 கேன்சல் ஆகிடும், மைனஸ் வரைக்கும் மைனஸ் ஒரு கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால் பிரச்சனை, நம்மளுக்கு வேல்யூ தான் முக்கியம். 4a இஸ் ஈக்குவல் டு 8, ஸோ a ஈக்குவல் டு 2. ஸோ a ஈக்குவல் மைனஸ் 2 வந்துடும். ஸோ y டைரக்டிஸ் லைன் தான் y ஈக்குவல் டு a. ஸோ y ஈக்குவல் டு டைரக்டிஸ் ஈக்குவேஷன். ஸோ y ஈக்குவல் டு a, ஸோ y ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் இஸ் ஈக்குவல் டு 4a. ஃபார்முலா எல்லா பேரபோலாவுக்கும் 4a தான் வரும். 4 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல் டு 8. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன இங்கே கண்டுபிடிச்சதான் இங்கே எழுதியிருக்கிறேன். ஓகே, வெர்டெக்ஸ் 0, 0, ஃபோக்கஸ் 0, மைனஸ் 2, ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்டிஸ் y ஈக்குவல் டு லென்த் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம் 8. ஸோ இந்த கேபிட்டல் எக்ஸ் இருக்கிற வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, இந்த கேபிட்டல் எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணணும், ஸ்மால் எக்ஸ் ஸ்மால் ஒய்க்கு நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரிங்களா, ஸோ ஸ்மால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் கேபிட்டல் எக்ஸ் ப்ளஸ் 1, ஸ்மால் ஒய் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஒய் மைனஸ் 2 தான். ஸோ வெர்டெக்ஸ் பாயிண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா,
இந்த 0 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 0 இதை சப்ஜெக்ட் பண்ணால் 1. ஓகேவா? இப்போ இங்கே -2 இருக்குது. இந்த -2 கொண்டாந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுறீங்க, என்ன வரும்? ஓகேவா? 0, -2. ஸோ y ஈக்குவல் டு ஸ்மால் y ஈக்குவல் டு y -2. ஓகேவா? y -2. இப்போ என்ன வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபோக்கஸ் இஸ் இங்கே வந்து 0 ஆயிரும். இங்கே ஒரு -2 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. கரெக்டாக? இது கேபிட்டல் ஸ்மால் எக்ஸ். ஓகேவா? இங்கே 0 சப்ஜெக்ட் பண்ணால் 1. ஓகேவா? இங்கே -2 இருக்குது, இங்கே ஒரு -2 இருக்குது. ஸோ அப்படின்னா -4 வருங்க. சரிங்களா? சாரி, வெர்டெக்ஸ் 1, வெர்டெக்ஸ் 0 போட்டோம். 0, 0 போட்டோம்னா 1, -2 வெர்டெக்ஸ் கரெக்டாக தான். ஓகேவா? இங்கேயும் 0 கொடுக்குறோம், இங்கேயும் 0 கொடுக்குறோம். ஸோ அப்போ வந்து 0, 1, -2. இங்கே நான் ஃபோக்கஸ் பார்க்குறோம். ஃபோக்கஸ் எக்ஸ் 0, 1. இந்த 2 கொண்டாந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணாங்கன்னா -4 வந்துடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 0, 0 போட்டால் வெர்டெக்ஸ் வந்து 1, -2. இங்கே வந்து 0 போடுறோம், இங்கே -2 போட்டோம். ஸோ அப்புறம் 1, -4. ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸஸ் பார்க்கணும். ஈக்குவேஷன் டைரக்ட்ரிக்ஸ் வந்து y ஈக்குவல் 2. இந்த y கொண்டாந்து 2 இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் என்ன வரும்? 0 ஆயிரும். 2, -2. ஸோ y ஈக்குவல் டு 0 வரும். லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் இஸ் 4a. ஸோ 4a வந்து 4a தான். ஓகேவா? 8 தான். சரியா? 4a வந்து எப்படி போட்டாலும் நம்மளுக்கு அந்த டிஸ்டன்ஸ். ஸோ 4a அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் இதுதான். ஓகேவா? லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படிங்கிறது இந்த ஃபோக்கஸ் வழியாக பர்பண்டிகுலராக பாஸ் ஆகி பேரபோலாவை ரெண்டு பக்கம் கட்டாக லென்த்து தான் வந்து அந்த லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். தட் இஸ் 4a இஸ் ஈக்குவல் டு